வெல்கம் டு எண்ணும் எழுத்தும். அனைவருக்கும் வணக்கம். 3ஆம் வகுப்பு முதல் பருவம் ஆங்கில பாடம். புதிதாக வெளியிடப்பட்டுள்ள பாடநூலில் முதல் பாடம் மை ஃபீலிங்ஸ். இந்த பகுதியில் உள்ள வினாக்கள் மற்றும் அதற்கான விடை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மை ஃபன் டேஸ் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு பேஜ் கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படங்களை குழந்தைகள்கிட்ட காட்டி இந்த படத்தை பற்றிய செய்திகளை குழந்தைகள் வாயால் கேட்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த படம் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பாருங்கள், பாயிண்ட் டு ஈச் பிக்சர் அண்ட் மேக் சில்ட்ரன் டாக் அபவுட் இட். இந்த படத்தை பற்றிய குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டறிய சொல்லியிருக்காங்க. அடுத்த பக்கத்தில் சாங் டைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் அப்படின்ட்டு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. ரீட் 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 எ புக். ரீட் எ புக் எவ்ரிடே. லேர்ன் 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 நியூ வேர்ட்ஸ் as you laugh and play. Write 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 the words. Write them neat and round. Draw 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 and paint. Paint with fun around. Sing the song aloud with actions. ஆக்ஷனோட இந்த பாடலை பாட சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு பாடுவதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பேஜில் ப்ராக்டிஸ் டைம் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ட்ரா லைன்ஸ் டு மேட்ச் த சென்டென்சஸ் டு த பிக்சர். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சென்டென்ஸை வாசித்து பாருங்கள். சரியான படத்துக்கு பொருத்தமான அந்த கோடு போட்டு இணைக்க சொல்லியிருக்காங்க. நாம் நினச்சிருக்கோம் பாருங்கள். வி ரீட் இன் ஸ்கூல், வி ப்ளே இன் ஸ்கூல், வி ரைட் இன் ஸ்கூல், வி சிங் இன் ஸ்கூல், வி ட்ரா இன் ஸ்கூல். இந்த சென்டென்ஸை பொருத்தமான அந்த பிக்சருக்கு நேராக கோடு போட்டு இணைக்கணும். இதே போல் அடுத்தது கீழே பாருங்கள். வாட் யூ டூ இன் ஸ்கூல், ரைட் 3 sentences about it. நீ பள்ளியில் என்ன செய்வாய், நீ செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகளை ஒரு 3 வாக்கியங்களில் கீழே எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ ரீட் இன் ஸ்கூல், ஐ ப்ளே இன் ஸ்கூல், ஐ ரைட் இன் ஸ்கூல். இதே போல் சிம்பிள் சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணி இங்கே எழுதிக்கலாம். அடுத்த பேஜில் ஹை ஹவ் ஆர் யூ, சின்ன ஒரு கான்வர்சேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன். டு யூ ஹாவ் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? எஸ், ஐ ஹேட் இட்லி. வாட் டிட் யூ ஹாவ்? ஐ ஹேட் உப்மா. கீழே இங்கே இந்த பாக்ஸுக்குள்ளே பாருங்கள். ஆஸ்க் சில்ட்ரன் டு சிட் இன் எ சர்க்கிள். ப்ராக்டிஸ் த கான்வர்சேஷன் ஆஸ் எ செயின் ட்ரில். என்கரேஜ் சில்ட்ரன் டு டாக் அபவுட் தேர் பிரேக்ஃபாஸ்ட். குழந்தைகளை வரிசையாக சர்க்கிள் மாதிரி உட்கார வச்சு அவங்கள்ட்ட இதே போல் அவங்க காலையில் என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி சின்ன ஒரு உரையாடலை நிகழ்த்த சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் டின்னர்? டின்னருக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐ ஹேட் உப்மா. இங்கே வந்து 4 படங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதிலிருந்து ஏதாவது ஒன்றை டிக் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கீழே எழுதிக்கலாம். அடுத்து செகண்ட் பாருங்கள். வாட் டிட் யுவர் ஃப்ரெண்ட் ஹேவ்? மை ஃப்ரெண்ட் ஹேட் தோசை. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் அந்த ஃபுட்டோட அந்த பிக்சரை வரைய சொல்கிறாங்க. குழந்தைகளை வரைய சொல்லுங்கள். மேலே நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். இதே போல் குழந்தைகள் என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத கேட்டு அதை டிக் பண்ணிக்க சொல்லுங்கள். அடுத்த பக்கத்தில் மை சிக்ஸாக் புக் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐ எம் அன்பு. திஸ் இஸ் மை சிக்ஸாக் புக். திஸ் இஸ் எ ஃப்ளவர். தீஸ் ஆர் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே போல் ஒரு புத்தகத்தை உருவாக்க சொல்கிறாங்க. குழந்தைகள்கிட்ட சொல்லி அவங்க வீட்டில் செஞ்சு கொண்டு வந்து பள்ளிக்கூடத்தில் அவங்க செய்த அந்த சிக்ஸாக் புக்கை எல்லாருக்கிட்டையும் காட்ட சொல்கிறாங்க. கீழே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ்க் சில்ட்ரன் டு மேக் ஏ சிக்ஸாக் புக். என்கரேஜ் தெம் டு ஷோ த புக் அண்ட் டாக் அபவுட் இட் டு த கிளாஸ். யூஸ் த ஸ்ட்ரக்சர் கிவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே போல் நம்ம குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும். ப்ராக்டிஸ் டைம் அப்படின்ட்டு கீழே பாருங்கள். ரைட் ஏ சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஏ ரோஸ் அப்படின்ட்டு எழுதியிருக்காங்க. பக்கத்தில் நிறைய ரோசஸ் இருக்குது. தீஸ் ஆர் ரோசஸ் அப்படின்ட்டு எழுதிட்டாங்க. அடுத்து கீழே நம்ம எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். திஸ் இஸ் ஏ பப்பாயா. தீஸ் ஆர் பப்பாயாஸ். திஸ் இஸ் ஏ பென். தீஸ் ஆர் பென்ஸ். இதே போல் குழந்தைகளுக்கு எழுதுவதற்கு பயிற்சி கொடுங்க. அடுத்த பக்கத்தில் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர்.
பிக்சருக்கு பொருத்தமான சென்டென்ஸை படித்து பார்த்து அதுக்கு டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் எ ஸ்பேரோ ஆன் த பிரான்ச், இதுதான் சரியானது. அந்த கட்டத்தில் நம்ம டிக் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். அடுத்து கீழே பாருங்கள் செகண்டு, தி பாய் இட்ஸ் வித் எ ஸ்பூன். அடுத்து கீழே உள்ளதில் செகண்டு பாருங்கள், தி டைகர் ஹேஸ் 2 கப்ஸ். அடுத்தது ரீட் அண்ட் ட்ரா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இந்த குறிப்புகளை பார்த்து மேலே படம் வரைய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரா 3 ரெட் கேப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாம் வரைஞ்சிருக்கிறோம் பாருங்கள். அடுத்தது பக்கத்தில் இங்கே ட்ரா எ ப்ளூ கேப். அடுத்து கீழே பாருங்கள், ட்ரா எ க்ரீன் பால். அடுத்து 4th ஒன், ட்ரா 4 yellow balls. இதே போல் குழந்தைகளை வாசித்து அந்த படங்களை வரைய சொல்லுங்கள். எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக வரைவாங்க. அடுத்த பக்கம் லிசன் அண்ட் ட்ரா அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு சின்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் கீழே டிஹெச்பியில் இருக்கக்கூடிய அந்த சென்டென்ஸை ஒன்று வேணால் சொல்கிறாங்க. குழந்தைகள்கிட்ட சொல்லும்போது அதை கேட்டு அவங்க இந்த படத்தை ஃபில்லப் பண்ணணும். அந்த மாதிரி பயிற்சி தான் இது. ரீட் த சென்டென்சஸ் அலவுட் ஃப்ரம் த டிஹெச்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்கரேஜ் சில்ட்ரன் டு லிசன் அண்ட் ட்ரா பிக்சர்ஸ் ஃபார் த சென்டென்சஸ். குழந்தைகள் நம்ம சொல்லக்கூடிய அந்த சென்டென்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை ஃபில்லப் பண்ணி நிரப்ப சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆஸ்க் சில்ட்ரன் டு டாக் அபவுட் த பிக்சர்ஸ் டு தர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள், தெர் ஆர் 2 பேர்ட்ஸ் ஆன் த ட்ரீ. இதே போல் பயிற்சிகளை செய்ய சொல்லியிருக்காங்க. டிஹெச்பியில் உங்களுக்கு இதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து ப்ராக்டிஸ் டைம். இங்கே பாருங்கள், சர்க்கிள் த வேர்ட் தட் டஸ் நாட் ரைம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த வார்த்தைகளில் ஒரு வார்த்தை மட்டும் மாறி இருக்கும். அந்த சவுண்டு, ரைமிங் சவுண்டை கண்டுபிடித்து அதுக்கு வட்டம் போட சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டுக்கு மேக், செகண்டுக்கு லைன், தேர்டுக்கு ரூட், 4th ஒன் கோன், 5th ஒன் டன். நெக்ஸ்ட் பேஜில் ஃபிங்கர் பப்பட் அப்படின்ட்டு ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், சி இஸ் திவ்யா, ஐ லைக் ஹர், வி ப்ளே டுகெதர் அப்படின்ட்டு அந்த சிறுமிகள் இருவரும் கையில் ஒரு பொம்மை மாதிரி செய்து வச்சுருக்காங்க பாருங்கள். இதை வச்சுட்டு அவங்க ஒரு சின்ன உரையாடலை செய்து காட்டுறாங்க. இதே போல் குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்தது ப்ராக்டிஸ் டைம். ரைட் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட். ராஜா இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் ஸ்டடியிங் இன் 3rd ஸ்டாண்டர்ட், ஹீ லைக்ஸ் ட்ராயிங், வி ப்ளே டுகெதர், ஐ லைக் ஹர் கேரிங். இதே போல் சிம்பிள் சென்டென்ஸ், சிம்பிள் வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த விடுபட்ட இடத்தை நிரப்ப சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், பிக் அண்ட் டாக் அப்படின்ட்டு ஒரு சின்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் வட்டமாக உட்காந்துருக்காங்க. ஒரு சிறுமி மட்டும் கையில் ஒரு ரேப்பர் வைத்து அதை பற்றி சொல்கிறாங்க. திஸ் இஸ் எ பிஸ்கட் ரேப்பர், இட் இஸ் ப்ளூ அண்ட் லாங், இட் இஸ் ஷைனி, இட் கீப்ஸ் த பிஸ்கட் ஃப்ரெஷ் அப்படின்ட்டு அந்த பிஸ்கட் பேப்பரை பற்றி அந்த சிறுமி தனக்கு தெரிந்த கருத்துக்களை அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இதே போல் குழந்தைகள்கிட்ட நம்மளும் சொல்லி வீட்டிலிருந்து ஒரு பிஸ்கட் பேப்பரோ அல்லது சாக்லேட் பேப்பரையும் கொண்டு வர சொல்லி குழந்தைகளை வட்டமாக அமர வைத்து அவர்களை தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த பயிற்சியானது கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் டைம் அப்படின்ட்டு கீழே பாருங்கள், ரீட் அண்ட் ரைட். யூஸ் த வேர்ட்ஸ் ப்ரஷ், ப்ளூ, டீத், பிரிஸ்ட்லெஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று அவங்க கோம்புக்கு எழுதியிருக்காங்க பாருங்கள். திஸ் இஸ் எ கோம்ப், இட் இஸ் கிரீன், இட் ஹேஸ் டீத், வி யூஸ் இட் டு கோம்ப் அவர் ஹேர், இட் கீப்ஸ் அவர் ஹேர் நீட். இதே போல் இந்த ப்ரஷ்ஷுக்கு எழுத சொல்லியிருக்காங்க. நாம் எழுதி காட்டியிருக்கிறோம் பாருங்கள். ரீட் அண்ட் கலர் த வேர்ட்ஸ் விச் மேட்ச் த பிக்சர் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. 2 படங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த படத்துக்குள்ளே 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அந்த சென்டென்ஸுக்கு பொருத்தமான அந்த வேர்டை மட்டும் கலர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், திஸ் இஸ் ஏ பப்பாயா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பப்பாயா என்ன கலரில் இருக்கும் அப்படின்ட்டு குழந்தைகள்கிட்ட கேளுங்க. எல்லோ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லோவுக்கு மட்டும் நம்ம அதுக்கு வண்ணம் எல்லோ கலரில் அடிச்சிருக்கோம் பாருங்கள். இதே போல் பக்கத்தில் திஸ் இஸ் ஏ டொமேட்டோ அப்படின்ட்டு கீழே கொடுத்துருக்காங்க. டொமேட்டோ என்ன கலரில் இருக்கும் அப்படின்னு கேளுங்க குழந்தைகள்கிட்ட. ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெட்டுக்கு மட்டும் நம்ம வண்ணமிட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் வண்ணமிட சொல்லுங்கள். திங்க் அண்ட் ரைட் அப்படின்ட்டு கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. வேர் ஆர் த அனிமல்ஸ், யூஸ் இன், ஆன், அண்டர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தை பார்த்து பக்கத்தில் அந்த டேஷில் அந்த சென்டென்ஸை நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் அவங்க ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தி பேர்ட் இஸ் ஆன் த ட்ரீ
அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எழுதியிருக்காங்க. அந்த பேர்டு வந்து அந்த ட்ரீ மேலே இருக்குது. அதனால் ஆன் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்தி அந்த வாக்கியத்தை அமைச்சிருக்காங்க. செகண்ட் நம்ம எழுதியிருக்கிறோம் பாருங்கள். தி ரேபிட் இஸ் அண்டர் த ட்ரீ. தேர்ட் ஒன், தி மங்கி இஸ் ஆன் த ட்ரீ. ஃபோர்த் ஒன், தி ஃப்ராக் இஸ் இன் த பாண்ட். இதே போல் குழந்தைகளை இந்த படத்தை பார்த்து முதல்ல குழந்தைகள் தாங்களாகவே இந்த சென்டென்ஸை சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த சென்டென்ஸை எழுதுவதற்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.